வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோமீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் காம்போசிஷன் டீலர் ஸ்கீம் ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டியை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று நார்மல் ஜிஎஸ்டி, அனதர் ஒன் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த வீடியோவில் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ். காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ் அப்படின்னா என்னென்னா இஸ் த அனதர் பே மெத்தட் ஆஃப் டேக்ஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவ் பே மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டேக்ஸ் பேமெண்ட்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேமெண்ட் மெத்தட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ் வித் லோ டேர்ன் ஓவர். ஒரு ஃபினான்ஷியல் இயரோட டேர்ன் ஓவர் பார்த்தோம் அப்படின்னா லோவாக இருக்குது அப்படின்னா இல்லை ஸ்மால் டேக்ஸ் பேயராக இருக்கும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு காம்போசிஷன் ஸ்கீம் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியர் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் த டேக்ஸ் பேயர். டேக்ஸ் பேயருடைய காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்க்காகவும் ஈஸியராக பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து யாரெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம், இந்த காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ் அப்படிங்கிற இந்த ஜிஎஸ்டிக்கு யாரெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ஆனுவல் டேர்ன் ஓவர் அப் டு 1.5 crore. நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயரோட டேர்ன் ஓவர் 1.5 crore இருக்குது அப்படின்னா ஸோ நாம் அப்ளிகபிள் ஃபார் த காம்போசிஷன் ஸ்கீம். அடுத்து டேர்ன் ஓவர் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் வித் சேம் பேன். அதாவது என்ன அப்படின்னா நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பேன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் காமனாக ஒரே பேன் நம்பர் தான் இருக்குது அப்படின்னாலும் ஸோ அதோட டோட்டல் டேர்ன் ஓவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 crore இருந்துச்சு அப்படின்னாலும் நாம் இதுக்கு அப்ளிகபிள். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா 1.5 crore மேலே போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் நீங்கள் பேனை க்ரியேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகபிள் ஃபார் த காம்போசிஷன் ஸ்கீம். அடுத்து பார்க்குறது ஒன்லி மேனுஃபேக்சர் ஆஃப் கூட்ஸ், டீலர்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஆனால் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி ஃபார் கூட்ஸ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சர்வீசஸ்க்கு காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியாது. ஒன்லி ஃபார் கூட்ஸ். கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், அதர்வைஸ் அதை வந்து டீலர்ஸாக இருக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும்தான் நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமை வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து ரெஸ்டாரண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட் சர்விங் ஆல்கஹால் இல்லாத ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது அதுக்கும் நீங்கள் அப்ளிகபிள் ஃபார் த காம்போசிஷன் ஸ்கீம். அடுத்து காம்போசிஷன் ஸ்கீம் அப்ளிகபிள் ஃபார் த ஜிஎஸ்டி ரேட். ஸோ காம்போசிஷன் ஸ்கீமில் எப்படி ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நார்மலாக நாம் நார்மல் ஜிஎஸ்டி அதாவது ரெகுலர் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்காக டேக்ஸ் லேபிள் பார்த்தோம். 0%, 5%, 12%, 18% அண்ட் 28%. ஸோ இதில் காம்போசிஷன் ஸ்கீமில் எப்படி ஜிஎஸ்டியை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டே தான். ஒன்று 1%, இன்னொன்று 5%. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டைப் ஆஃப் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ் ஆர் டீலர்ஸ் ஆஃப் குட்ஸ், இது ரெண்டும். ஸோ இதுக்கான சிஜிஎஸ்டி அதாவது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0.5% அண்ட் ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 0.5%, டோட்டலாக 1%. அடுத்து ரெஸ்டாரண்ட்ஸ் நாட் சர்விங் ஆல்கஹால் இல்லாத ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் வந்து 2.5% அண்ட் ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் வந்து 2.5%, டோட்டலாக 5% வந்து நாம் பே பண்ணணும். ஒன்லி ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ். அடுத்து பார்க்குறது காம்போசிஷன் ஸ்கீமில் எப்படி டேக்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சம் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஆன் சப்ளைஸ், tax on back-to-back transaction where reverse charge is applicable, tax on back-to-back purchase from unregistered suppliers, tax on import of service. ஸோ இந்த 4 க்ரைட்டீரியாவையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். அடுத்து பார்க்குறது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலி த சப்ளையர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் pay the tax on supply. In case of reverse charge, the receiver becomes liable to pay the tax. நார்மலாக நாம் ஜிஎஸ்டி எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் த எக்ஸாம்பிள்
ஒரு டீலர் இருக்காரு. ஸோ அவர்கிட்டேருந்தே நாம் ஒரு மெட்டீரியலை வாங்குகிறோம். ஆஸ் அ ரிசீவர், அதாவது பொருளை வாங்குறவங்களாம் நாம் வாங்கும்போது ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆல்ரெடி ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து ஜிஎஸ்டி என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் யார் ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள்ட்டேருந்து ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி அந்த ஜிஎஸ்டி தான் என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம். அது பார்த்தோம் அப்படின்னா ஃபார் த ஹியூமன் பீயிங்காக நாம் இருக்கும் பொழுது நாம் ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படின்னா நாமளே டைரெக்டாக வந்து ஜிஎஸ்டியை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்போசிஷன் ஸ்கீமோட அந்த டீலருடைய ரோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ். ஸோ நார்மல் ஜிஎஸ்டி பண்ணுறவங்க மாதிரி நாம் மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து ஹேஸ் டு இஷ்யூ பில் ஆஃப் சப்ளை, தே கேனாட் இஷ்யூ த டேக்ஸ் இன்வாய்ஸ். காம்போசிஷன் டீலராக இருக்கும்போது டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து நாம் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி யூ ஹாவ் டு பீன் இஷ்யூ த பில் ஆஃப் சப்ளை மட்டும் நீங்கள் இஷ்யூ பண்ணால் போதும். அடுத்து இஸ் நாட் அலவுட் டு கலெக்ட் காம்போசிஷன் டேக்ஸ் ஃப்ரம் த பையர். ஸோ காம்போசிஷன் டீலராக இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியாதுன்னா டைரெக்டாக டேக்ஸை வந்து பையர்டேந்து கலெக்ட் பண்ண முடியாது. அடுத்து அவைலபிள் ஒன்லி ஃபார் டீலர்ஸ் டியூயிங் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை, நாட் ஃபார் இன்டர் ஸ்டேட் சப்ளை. ஸோ காம்போசிஷன் டீலராக இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான சப்ளை வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரா ஸ்டேட், அதாவது மாநிலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இடங்களுக்கே நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காம்போசிஷன் டீலராக நீங்கள் உங்களை அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இன்டர் ஸ்டேட், அதாவது வெளி மாநிலங்களுக்கு இடையேயான சப்ளை இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே வர முடியாது. அடுத்து இஸ் ஆப்டட் ஃபார் ஆல் பிஸ்னஸ் தட் அசோசியேட்டட் வித் திஸ் பேன். ஸோ இதை நம்ம ஆல்ரெடியே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணாலும் காமனாக ஒரே பேன் இருக்குது அப்படின்னா அண்டர் காம்போசிஷன் டீலர்ஸ்குள்ளே வரலாம். அப் டு ஃபினான்ஷியல் டேர்ன் ஓவர் 1.5 crore இருந்துச்சு அப்படின்னா சேம் பேன் நம்பரை வச்சு நீங்கள் காம்போசிஷன் டீலர்ஸில் அப்ளிகபிள் ஆகலாம். அடுத்து பிகினிங் ஆஃப் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் ரெஜிஸ்டர் இன் அண்டர் ஜிஎஸ்டி போர்ட்டல். ஸோ இந்த காம்போசிஷன் டீலருக்கு நாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்லேயே நாம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நாம் காம்போசிஷன் டீலர் அப்படிங்கிறத வந்து அங்கே நீங்கள் இன்புட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இன்கேஸ் இப்போ நாம் நார்மல் ஜிஎஸ்டியில் கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாதியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா காம்போசிஷன் டீலராக மாற முடியுமா அப்படின்னா அப்படி மாற முடியாது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் இன்புட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது காம்போசிஷன் டீலராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டேக்ஸ் ஸ்லேப் படி நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். அடுத்து இஸ் நாட் அலவுட் டு அவைல் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் பர்ச்சேஸ். ஸோ நமக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து காம்போசிஷன் டீலராக இருக்கும்போது இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு கிடையாது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியலை நாம் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது 300 rupeesக்கு நான் அந்த மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியலுக்கான ஜிஎஸ்டியை நான் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதே மெட்டீரியலை நான் 450 rupeesக்கு பே பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்க 150 rupeesக்கு நான் ஜிஎஸ்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுங்கிறதுல கிளைம் பண்ணி நான் பே பண்ணணும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து காம்போசிஷன் டீலருக்கு கிடையாது. அடுத்து ஒன்லி ரிட்டன் GSTR4 ஃபார் த குவார்ட்டர்லி, ஆல்சோ அண்ட் ஆனுவல் ரிட்டன் GSTR 9A. ஸோ எந்த மாதிரியான ஃபோரம் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ காம்போசிஷன் டீலர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா குவார்ட்டர்லி பேமெண்ட். ஸோ இங்கே ஜிஎஸ்டி வந்து நம்ம குவார்ட்டர்லி தான் பே பண்ணுவோம். நார்மல் ஜிஎஸ்டி மாதிரி உங்களுக்கு மந்த்லி பெய்டு இருக்காது. ஸோ வந்து GSTR4 வந்து குவார்ட்டர்லி ரிட்டனாக இருக்கும். இன் GSTR 9A எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனுவல் ரிட்டனாக இருக்கும். அடுத்து பார்க்குறது ஆட்டோ டிராஃப்டட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் அவைலபிள். திஸ் மீன்ஸ் ஆல் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் ஹாவ் டு பீன் மேனுவலி என்டர்ட். ஸோ இங்கே கம்ப்யூட்டரைஸ்ட் எந்த டீட்டெயிலுமே நீங்கள் காம்போசிஷன் டீலர்ஸில் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இங்கே எல்லா சேல்ஸ் டீட்டெயில்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா மேனுவலாக தான் இருக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணால் தான் நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸில் அப்ளிகபிள். அடுத்து பார்க்குறது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது காம்போசிஷன் ஸ்கீம் டீலராக இருந்தால் அப்படின்னா லெஸர் கம்ப்ளைண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா
நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸோ அல்லது லெஜர்ஸ் மெயின்டெனன்ஸோ இங்கே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. லிமிட்டட் டேக்ஸ் லயபிலிட்டி. டேக்ஸ் ஸ்லாப் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டேக்ஸ் ஸ்லாப் எடுத்துட்டிங்க அப்படின்னா 0%, 5%, 12%, 18 அண்ட் 28%. ஸோ இங்கே லிமிட்டட் டேக்ஸ் தான் 1% அண்ட் 5%ங்கிற ரெண்டே டேக்ஸ் ஸ்லாப் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ லிமிட்டட் டேக்ஸ் லயபிலிட்டி. அடுத்து ஹை லிக்விடிட்டி ஆஸ் டாக்ஸஸ் ஆர் அட் லோயர் ரேட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் லோயர் ரேட் ஆஃப் டேக்ஸ் பேயராக தான் இருக்கும். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ். எ லிமிட்டட் டெர்ஷியரி பிஸ்னஸ். ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸை மட்டும்தான் நாம் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ்க்கு கீழே கொண்டு வர முடியும். நோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைலபிள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து இங்கே அவைலபிள் கிடையாது. அடுத்து டேக்ஸ் பேயர் வில் நாட் எலிஜிபிள் டு சப்ளை த எக்ஸம்ட் ஆஃப் குட். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சப்ளை வராது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒன்லி ஃபார் குட்ஸ் மட்டும்தான், நாட் ஃபார் சர்வீசஸ் அண்ட் சப்ளையர்ஸ். ஸோ இது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ். அடுத்து நாம் பார்க்குறது இந்த காம்போசிஷன் ஸ்கீம் டீலர் அப்படிங்கிற இந்த ஜிஎஸ்டி என்ரோல்மெண்ட்டை டேலி ERP9ல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டேலியில் ஃபஸ்ட்டு நாம் கம்பெனியோட ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷனில் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் எஸ்ன்னு கொடுப்போம். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுலேயும் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பை நார்மல் ஜிஎஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து நார்மலி பெய்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்போசைட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அடுத்து பீரியாடிக் அப்படிங்கிற இடத்துல மந்த்லி இருக்கும் ஃபார் நார்மல் ஜிஎஸ்டி. ஃபார் இந்த காம்போசைட் ஜிஎஸ்டி பேமெண்ட்டாக இருந்துச்சுன்னா பீரியாடிக்கில் குவார்ட்டர்லி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனில் லெஜர் க்ரியேஷன். ஸோ பர்ச்சேஸ் லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், சேல்ஸ் லெஜர்ஸ், கிரெடிட்டாருக்கான லெஜர், டெபிட்டார் லெஜர்ஸ், மெட்டீரியல், ஸ்டாக் டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கான எல்லா லெஜர்ஸையுமே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து வவுச்சர் என்ட்ரி. ஸோ வவுச்சர் என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் அண்ட் சேல்ஸ் வவுச்சர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஜிஎஸ்டி கிடையாது. நம்ம டோட்டலாக சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜிஎஸ்டி வந்து நமக்கு அப்ளிகபிள். ஏன்னா நாம் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர். ஸோ சேல்ஸ் வவுச்சரில் தான் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா உங்களோட டேக்ஸ் ரேட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுப்போம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பில் ஆஃப் சப்ளையாக தான் ஓப்பன் ஆகும். இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வாய்ஸ் இருக்காது. காம்போசிஷன் ஸ்கீம் டீலராக இருக்கும்போது பில் ஆஃப் சப்ளை தான் நாம் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த பில் ஆஃப் சப்ளையும் பார்த்தோம் அப்படின்னா மேனுவலி என்டர்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அப்ளிகபிள் ஃபார் த ஜிஎஸ்டி இன் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ். இந்த வீடியோவில் காம்போசிஷன் ஸ்கீம் டீலர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான டேக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறதையும் அதை எப்படி டேலியில் க்ரியேட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தேங்க்யூ.